உலக பிரசித்தி பெற்ற ஆசியாவிலேயே 4வது மிகப்பெரிய தேரான நம்ம ஊர் அர்த்தநாரீஸ்வரர் தேர் திருவிழாவோட கடைசி நாள் இன்னைக்கு. நாளைக்கு ரொம்ப மனவருத்தத்தோட இறைவனை வழி அனுப்புகிற சோகத்தில் இருந்தாலும் தேரோடின வீதியில் இன்னைக்கு பண்டிக்கால் உற்சவமானது நடைபெறுகிறது. நம்ம ஊரில் மலையிலேருந்து இறைவனை அழைச்சிட்டு வர்றதுலேருந்து திருப்பி அவரை வழி அனுப்பி வைக்கிற வரைக்கும் எல்லா ப்ரொசீஜரையும் ஃபாலோ பண்ணுவோம். அதுபோல தான் இந்த பண்டிக்கால் உற்சவங்கிறது. வண்டிக்கால் அப்படிங்கிறது தேர் ஓடின வீதியில் தேரோட சக்கரம் பதிந்த அச்சை பார்க்கறது தான் வண்டிக்கால் உற்சவம். இதில் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா, இறைவன் தான் தேர் மிதிப்பட்டு எத்தனை உயிர் போனதுன்னு தெரியலையே, எந்தெந்த உயிரெல்லாம் போச்சுன்னு பார்த்து அந்த உயிர் எல்லாத்துக்கும் மோட்சம் கொடுக்குற ஒரு அருமையான நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கோசரம் வானத்திலேருந்து தேவர்கள்லாம் கீழே வந்து மலர் தூவி இறைவன் மற்ற உயிர்களுக்கெல்லாம் மோட்சம் கொடுக்குற அந்த அருமையான நிகழ்வை காணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தேரில் எந்த செக்மெண்ட்டை மிஸ் பண்ணுறோமோ இல்லையோ, இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஏன்னா இது இறைவனோட அந்த மனது எவ்வளவு ஆழமானது, எவ்வளவு ஆழமாக இருக்குது. சின்ன உயிர்களுக்கு கூட அவர் காட்டுற கருணையை பிரதிபலிக்குது. ஒவ்வொரு நிகழ்வும் ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஆனால் அது என்ன காரணம்னு நம்ம தெரிஞ்சுக்க அதிகமாக விருப்பப்படுறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா தேர் முடிஞ்சிச்சு. நாளைக்கு நைட்டு சிவபெருமானையும் பெருமாளையும் வழி அனுப்புறதுக்கோசரம் முருகர் போவார். எப்படி நம்ம உறவினர்களை நம்ம வழி அனுப்புவோமோ அதே மாதிரி தந்தையையும் மாமாவையும் மலைக்கு வழி அனுப்பி வைக்க முருகர் போவார். போயிட்டு நிறைய சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும். எப்படி அவங்க 2 பேர்த்தையும் வரவேற்கிறதுக்கு முருகர் போவாரோ அதே மாதிரி வழி அனுப்பி வைக்கிறதுக்கும் போவார். நாளைக்கு நைட்டு நாளான்னைக்கு விடிய காலையில் நடக்கிற இந்த நிகழ்வை யாருமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். நாளைய நிகழ்வில் மீண்டும் சந்திப்போம். அனைவரும் வருக, அம்மையப்பன் அருள் பெருக. நன்றி, வணக்கம்.